என்னடா இது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம வீடியோக்கு வந்து புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் பாவம் நம்ம காவேரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னென்னா சிம்பத்தியாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கிருஷ்ணா ஃபேமிலி. இது யாருமே வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்த ஒரு விஷயம் நடக்க போது, அது இன்னும் ஒரு ட்விஸ்ட்டாக நடக்க போகுது. நம்ம டைரக்டர் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நடக்க போகுது. கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த இஷ்யூ வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் நம்ம சிந்து வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம சித்தி வந்து இந்த மாதிரி வந்துட்டு மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்து தொடச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போனவங்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கை உடச்சிப்பிட்டாங்க. அதுக்கு இந்த சித்தி வந்து அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் நீ பார்த்துருப்பியா, உன் வாழ்நாளிலே பார்த்துருக்க மாட்டேன்னு. அப்படி அவங்க முத்துமலருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. சப்புன்னு வந்து நம்ம சிந்து வந்து அடிச்சுப்பிட்டாங்க. ஒழுங்காக வந்து பார்த்துருக்க முடியாதா, நம்மளே வந்துட்டு வந்து ஓசியில் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி உட்காந்துட்ருக்கோம், இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக, அதாவது சித்தி மேலே இருக்கிற கோவத்தை வந்து நம்ம சிந்து மேலே வந்து நம்ம முத்துமலர் காட்டிட்டாங்க. நம்ம பின்னாடி வந்து காவேரி அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னடா இந்த பொல்லையை போய் இந்த அம்மா வந்து இப்படி அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரி உள்ளே போயிட்டு சிந்துக்கிட்ட வந்து பொறுமையாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி சமாதானம் பண்ணுறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம், நீ ஏன் வந்துட்டு அங்கெல்லாம் போய் இது பண்ணிகிட்ருக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் இங்கே வந்த, நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே, எனக்கு என்ன இங்கே வரணும்னு ஆசையா, நீங்களே சொல்லுங்கள். அங்கே வந்து அவ்வளோ கடன் இருந்துச்சு. வந்து என்னோடய மேரேஜை கூட வந்துட்டு நிறுத்திட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டான். ஏன்னா இப்படி ஒரு வீட்டில் வந்துட்டு மேரேஜ் வந்து நடக்கிறது ரொம்ப அவசியமாக அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜை நிறுத்திட்டாங்க. ரொம்ப கடன்லாம் ஆயிடுச்சு, கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நாங்களே வந்துட்டு கொடைக்கானலுக்கு வந்தோம். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்காமே இருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம காவேரி வந்து ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க. என்னடா இது என்னென்னவோ பிரச்சனை போயிட்டுருக்கே இவங்க வாழ்க்கையில், என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து எப்படியாவது வந்து வீட்டை வந்து இப்போ காவேரியே வந்துட்டு எழுதி கொடுக்குற மாதிரி பண்ணால் கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருக்காங்க இல்லையா, நம்ம கங்கா குமரன் வந்து ஃபோனை எடுக்கலை கைஸ். என்னடா இது ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை இவருக்கு அப்படின்லாம் யோசிக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து 3 நாளாக மெசேஜ் பண்ணியிருக்கான். 3 நாளுமே ஃபோன் எடுக்கல. நம்ம நிவின்கிட்டையும் பேசலை, நம்ம விஜய்கிட்டையும் பேசலை. விஜயும் நிவினும் வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம குமரன் வந்து ஃபோனே எடுக்கலை, அங்கே எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டாரு. அவர் கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அவர்கிட்டையும் வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணி நிவின் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பயும் வந்து குமரன் வந்து ஃபோன் எடுக்கலை, ஃபோன் வந்து ரீச் ஆகலை. கண்டிப்பாக ஏதோ இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. குமரன் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிட்டார். இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி பார்த்தா நம்ம பசுபதி தான் உள்ளே வராரு. இந்த பிரச்சனையிலும் சரி, அந்த பிரச்சனையிலும் சரி, எல்லா பிரச்சனையும் நம்ம பசுபதி தான் உள்ளே வராரு. கண்டிப்பாக தலைவன் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.